இன்றைய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் வேலைக்கு சென்று சம்பாதிப்பது இயல்பான ஒன்று. அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வது சகஜமானது. ஏராளமான பெண்கள் வேலைக்கு சென்று குடும்ப பாரத்தை பகிர்ந்து கொள்கின்றனர். அப்படி இருந்தும் பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் வேலைக்கு செல்வதை அவர்களின் குடும்பத்தினர் விரும்புவதில்லை. கட்டாயப்படுத்தி வேலையை விட்டு நிறுத்தி விடுகின்றனர். அப்படி வேலையை விட மறுப்பவர்கள் மீது சில நேரங்களில் வன்முறையும் நிகழ்த்தப்படுகிறது. பெங்களூருவிலும் அப்படி ஒரு வன்முறையில் திருமணமான 3 மாதத்தில் பெண் ஒருவர் கத்தரிக்கோலால் குத்திக் கொல்லப்பட்டிருக்கிறார். பெங்களூருவில் உள்ளது அக்ரஹாரா லே அவுட். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஆயிஷா சித்திக். 39 வயதான இவர் மசாஜ் பார்லர் ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். இவரது கணவர் சையத். 45 வயதான இவர் ஒரு கூலி தொழிலாளி. ஆயிஷாவுக்கு ஏற்கனவே 2 திருமணம் நடந்துள்ளது. கணவர்களை பிரிந்திருக்கிறார். சையதும் ஏற்கனவே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்திருக்கிறார். இந்த சூழலில் ஆயிஷாவுக்கும் சையதுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று இரவு சையத் சம்பிகைஹள்ளியில் உள்ள காவல் நிலையத்துக்கு சென்று தனது மனைவியை கத்தரிக்கோலால் குத்தி கொலை செய்து விட்டதாக கூறியிருக்கிறார். உடனே போலீசார் சையதை அழைத்துக் கொண்டு அவரது வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர் கூறியது போலவே ஆயிஷா இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார். கழுத்தில் 3 முறை கத்தரிக்கோலால் குத்தி கிழித்ததுக்கான தடயங்கள் இருந்துள்ளன. ஆசையாக திருமணம் செய்த மனைவியை சையத் கொடூரமாக கொலை செய்ததற்கு காரணம் மசாஜ் பார்லர் வேலை. ஆம், ஆயிஷா மசாஜ் பார்லரில் வேலைக்கு செல்வதை சையத் விரும்பவில்லை. ஆரம்பத்திலிருந்தே அதை எதிர்த்திருக்கிறார். ஆனால் ஆயிஷா அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தொடர்ந்து வேலைக்கு சென்றபடியே இருந்துள்ளார். இதனால் புதுமண தம்பதிக்குள் தகராறு வெடித்திருக்கிறது. நாளுக்கு நாள் அந்த தகராறு அதிகரித்தபடியே இருந்துள்ளது. அப்படி இருந்தும் ஆயிஷா வேலையை விட்டு நிற்கவில்லை. இதனால் ஆயிஷா மீது சையதுக்கு கொலை வெறி உருவாகியிருக்கிறது. சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல வேலை தொடர்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த சையத் வீட்டிலிருந்த கத்தரிக்கோலால் மனைவி என்றும் பாராமல் ஆயிஷாவின் கழுத்தில் 3 முறை குத்தியிருக்கிறார். ரத்தம் பீரிட சரிந்து விழுந்த ஆயிஷா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பிய போலீசார் சையதை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.